மிராக்கிள் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவை காலி பண்ணும் கவின் மணிகண்டனின் பேராசை. கெத்து காட்டி கெட்டுப் போகும் சினிமா கலாச்சாரம். தமிழ் சினிமாவில் திறமையை தாண்டி நேரமும் காலமும் வாய்த்தால் மட்டுமே கலைஞனின் வெற்றி நிர்ணயம் செய்யப்படுகின்றது. சினிமா எனும் சதுரங்க ஆட்டத்தில் ஒவ்வொருவரும் தன் முதல் வெற்றியை பதிவு செய்யவே பல வருடங்களாக காத்திருக்கின்றனர். வெற்றி பெற்று விட்டால் அவர்கள்தான் கெத்து, அவர்கள் வைப்பதுதான் சம்பளம். 80s 90s காலகட்டத்தில் சினிமாவில் நடிப்பதற்காகவே தவம் கிடந்து பல கம்பெனிகளில் ஏறி இறங்கி வாய்ப்பு பெற்றார்களே அதிகம். ஆனால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் நபர்களுக்கு கூட கலைத்துறையில் ஈஸியாக வாய்ப்பு கிடைத்து விடுகின்றது. வந்த வாய்ப்பை தக்க வைப்பதில் தான் அவர்களின் திறமையும் தகுதியும் அடங்கியிருக்கின்றது. இன்று முன்னணியில் இருக்கும் நடிகர்கள் பலரின் வியாபார உத்தி என்பது தன்னை மூலதனமாக்கி லாபத்தில் பெருமளவு வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள். அதாவது படம் ஹிட் அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, பட்ஜெட்டில் பெருமளவு தொகை அவர்களது சம்பளமாக வேண்டும் என்பதே. அதிக சம்பளமே முன்னணி நடிகர் யார் என்பதை தீர்மானிப்பதால் இந்த நிலைமை தொடர்கின்றது. நல்ல திரைக்கதையுடன் வரும் படங்கள் இயக்குனருக்கும் நடிகர்களுக்கும் பெயர் வாங்கி கொடுத்து முன்னேற தயாரிப்பாளர்களோ தலையில் துண்டை போட்டுக்கொண்டு அதே இடத்தில் உட்கார்ந்து விடுகிறார்கள். இந்த கலாச்சாரத்தை தான் இன்றைய இளம் நடிகர்கள் பின்பற்றி வருகின்றனர். கடந்த ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற டாடா மற்றும் குட் நைட் படத்தின் நடிகர்கள் கவின் மற்றும் மணிகண்டன் இந்த படங்களின் வெற்றிக்கு பின் தனது மார்க்கெட்டை உயர்த்திவிட்டனர். மணிகண்டன் 2 கோடியும் கவின் 5 கோடியும் கேட்டு தயாரிப்பாளர்களிடம் டிமாண்ட் வைக்கிறார்கள். கவின் மற்றும் மணிகண்டன் இருவரும் கைவசமும் அடுத்த ஒரு வருடத்திற்கு பிஸியாகும் நிலையில் ஏகப்பட்ட படங்கள். முன்னணி நடிகர்கள் வருஷத்திற்கு ஒரு படம் என அதிக சம்பளத்துடன் நடிக்கும் நிலையில் வளர்ந்து வரும் இளம் ஹீரோக்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி கெத்து காட்டுவதால் 90% நடைபெற்ற படப்பிடிப்புகள் அனைத்தும் இன்று 10% கூட நடக்க முடியாமல் திரைத்துறையே தள்ளாடி வருகின்றது. இது தமிழ் சினிமாவிற்கு ஆரோக்கியம் அல்ல என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை. மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.